கேபி பாலா அவர்களே உங்க மேல பெரிய மரியாதை வச்சிருக்கேன். இந்த மாதிரி ஆப்புக்கெல்லாம் தயவு செஞ்சு ப்ரொமோட் பண்ணிட்டு உங்க பேரை நீங்களே கெடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? நிறைய செலிபிரிட்டிஸா இருக்கட்டும் சரி, நிறைய பேர் சரி, காசுக்காக இவங்க என்ன கொடுத்தாலும் நிறைய ஆக்ட்ரஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க கொடுக்குறாங்க, அவங்க எனக்கு காசு கொடுக்குறாங்க, அதுக்காக நான் வந்து நடிச்சு தரேன், அதுக்காக நான் வந்து ஆட் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். நீங்க உங்களுக்கு காசு கொடுக்குறாங்கன்றக்கா உங்க வேலையை நீங்க பார்க்க போறீங்க, அந்த இடத்துல உங்களுக்கு காசு கொடுக்குறாங்க, இது பண்ணிக்கணும். ஆனா ஒரு பொருளை நாங்க வாங்கும் போது யாரை நம்பி வாங்குவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அந்த மிடில் மேன் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஷாருக் கான் இருக்காரு, இல்ல வந்து ஒரு அமிதாப் பச்சன் இருக்கிறாரு, ஒரு அஜித் அவர்கள் இருக்கிறாங்க, விஜய் அவர்கள் இருக்கிறாங்க, இல்ல சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இருக்காங்க, தோனி அவர்கள் இருக்காங்க, இல்ல வந்து ஒரு ஹீரோயின் யாராச்சும் ஒருத்தவங்க இருக்காங்க, நயன்தாரா மேம் இருக்காங்க, இல்ல த்ரிஷா மேம் யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க. அப்படின்ற பட்சத்துல அவங்கள நம்பிதான் நாங்க அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த பிராண்ட நம்பி பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ப்ராடக்ட் ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்றாரு அப்படின்ற பட்சத்துல அவங்க மேல இருக்க அந்த மோகத்தினாலேயோ இல்ல அவங்க மேல இருக்க அந்த மரியாதைனாலேயோ தான் அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி அந்த மிடில் மேனா இருக்கிற அந்த இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும் சரி, அந்த ஆக்ட்ரஸா இருக்கட்டும் சரி, இல்ல இந்த ஹீரோ ஹீரோயின் யாராவனாலும் இருக்கட்டும் சரி, அவங்க எல்லாம் ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணும்போது அட்வர்டைஸ் பண்ணும்போது அதை ப்ராப்பரா பார்த்து அட்வர்டைஸ் பண்ணணும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. இப்ப கூல் ட்ரிங்க்ஸ், தேவையில்லாத விஷயங்கள், நிறைய விஷயத்த ப்ரமோட் பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவங்களே தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்களா? இது வந்து அவங்க எவ்வளவுதான் டிஃபெண்ட் பண்ணாலும், நான் காசுக்காக பண்ற தொழில் இது அப்படின்லாம் பேசினாலும், தொழிலுக்காக இன்னொருத்தனை கொல்ல முடியாது இல்ல, தொழிலுக்காக இன்னொருத்தனை வந்து துன்புறுத்த முடியாது இல்ல. நீங்க இன்னொருத்தர் துன்புறுத்துறீங்க அப்படின்ற பட்சத்துல அது தப்பு தான் யாரு பண்ணாலும். ஓகேங்களா? நான் எப்படி இதை சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு சும்மா ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து நீங்க விற்கிறீங்கன்னு வச்சுப்போமே, அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டை வந்து நீங்க பிராண்ட் பண்றீங்க. அந்த பிராண்ட் பண்றப்ப அந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து ஒரு எளிய மக்களுக்கு போகுது. அந்த எளிய மக்கள் வந்து யூஸ் பண்றாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு அது மூலயமா அவங்களுக்கு வந்து ஸ்கின்ல ஒரு ப்ராப்ளம் வருது, இல்ல அவங்களுக்கு அது செட் ஆகல அப்படின்ற பட்சத்துல அவங்க வந்து ஒரு மெடிக்கல் செலவு வந்து கண்டிப்பா மேற்கொள்வாங்க. அண்ட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டுக்கான கொடுத்த காசையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வேல்யூ பண்ணி ஆகும். அண்ட் அது மூலயமா உங்களுக்கு சுத்தி இருக்க பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அந்த பிரச்சனைகள் எல்லாமே அவங்க தான் ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப நீங்க ஒருத்தர் துன்புறுத்துறீங்க, ஒருத்தர் அலக்களிக்கிறீங்க, அலைய வைக்கிறீங்க. ஓகேங்களா? ஒரு ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்டா இருக்கு அப்படின்ற பட்சத்துல யாருக்கு எந்த பிரச்சனையும் வரப்போறது இல்லை. ஆனா ஒரு கெட்ட ப்ராடக்ட் அப்படின்றப்ப அது கண்டிப்பா எல்லாருனாலையுமே தவிர்க்கப்படணும், எல்லாருனாலையுமே வந்து அதை வந்து நிராகரிக்கப்படணும் அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்து. சோ தயவு செஞ்சு எந்த விஷயத்த ப்ரமோட் பண்றதுக்கு முன்னாடியும் இது நம்ம பண்ணலாமா வேணாமான்றத 100 தடவை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்க. காசுக்காக தயவு செஞ்சு எதையும் யாரும் ப்ரமோட் பண்ண வேண்டாம் அப்படின்றதான் என்னோட தாழ்மையான கருத்து.